இந்த இரண்டாவது நாள் உம்முடைய மகிமையோடு எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஊனும் சதைகளையும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை அப்படியே கடந்து வரும்போதே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட உடனே அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதனுக்கு உடனே விடுதலை கிடைச்சிச்சு அப்பா. அப்பா, இங்கே வார்த்தைகள் அப்படியே கடந்து வர வர அது அந்த விதைகளின் மேல ஊற்றப்பட்டு அப்படியே உடனே 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 இது உங்க வார்த்தை காலதாமதம் இல்லாமல் நிறைவேற போகிறதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய களிம்புகளை எல்லாம் நீக்கி எங்களை ஈசோப்பினால் சுத்திகரித்து இந்த 7 நாட்கள் ஜபத்தில் உங்களோட நெருங்குகிற ஒரு பாக்கியத்தை நீர் எங்களுக்கு உண்டு பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியப்பா, 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 நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. உங்க வார்த்தையை கேட்கணும், உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்யணும், உங்களோட ஒரு நெருக்கமான உறவுக்குள்ள நாங்க வரணும் ஆண்டவரே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, என் பலத்தினால், என் பலத்தினால் ஒண்ணுமே ஆகாது, எங்க சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. திரும்ப திரும்ப கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பலத்தினால ஒன்றும் ஆகாது இயேசுவே, ஒன்றும் நடக்காது. உங்க பிரசன்னதா கூடுமே, உங்க பிரசன்னதா யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லுவோம், யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய். திரும்ப திரும்ப யெகோவாவோ சேனோ, யெகோவா சபையோ என்னை ஆளுகை. கைகளை மேல உயர்த்தி யெகோவாவோ சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிலே. ஓ, நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. திரும்ப திரும்ப கைகளை மேல உயர்த்தி இந்த 2வது நாள் இந்த முழங்கால் யுத்தத்தில் திரும்ப கட்டுகிற கர்த்தர், திரும்ப கட்டுகிற கர்த்தர். இதோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுற, உங்க சரீரத்தை ஆண்டவர் கட்டுற, குடும்பத்தை கர்த்தர் கட்டுற, உங்க வருமானத்தை கர்த்தர் கட்டுறார். இடிந்து போன அலங்கத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர்.
வல்லமைக்கு ஒன்றும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு என்று இல்லை. வல்லமைக்கு முன் எதுவும் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு ஒன்றுமில். திரும்ப திரும்ப சொல்லும். வல்லமைக்கு முன் ஒன்றும் நிற்பது. மகத்துவத்திற்கு முடிவு என்று இல்லை. திரும்ப திரும்ப வல்லமைக்கு முன். உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். மகத்துவத்திற்கு முடிவு சொல்லுவோம். வல்லமைக்கு முன் நிற்பதில்லை. மகத்துவத்திற்கு முடிவு. இப்ப கைகளை உயர்த்தி யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. சொல்லுவோம் கைகளை உயர்த்தி யெகோவா சொல்ல 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 அவருடைய மகிமை. என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். என்னை தள்ளாமல் பர்வதங்கள் மெழுகு போல ஊரு. தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து. திரும்ப திரும்ப மலைகள் பர்வதங்கள் மெழுகு போகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து. சொல்லுங்க. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஓ நீரில்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. கோடி நன்றி அப்பா. மலைகள் பர்வதங்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மெழுகு போல உருகும்னு நாங்க நம்புறோம். உங்க பிரசன்னத்தில் எங்களை முழுவதுமாக மறைப்பீராக. இந்த 7 நாட்கள் இந்த குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ
ஜெயமோ கர்த்தரால். நாங்க முழங்கால் படியிட்டு ஆயத்தம் ஆயத்தம் ஆக ஆக ஜெயம் எங்களுடைய அருகாமையிலே நெருங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா. உடைய கிருபை எங்களை முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலே வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நிச்சயமாய் இந்த ஜெபம் முடியும் போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடப்போம். 40 நாட்கள் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சதன் எழும்பி நின்று 40 நாட்கள் சவால் விடுறான். யாராவது ஒருத்தர் வாங்க, யாராவது ஒருத்தர் என்ன சந்திங்க, நீங்க ஜெயிச்சா பார்த்துக்கலாம், இல்லை நாங்கள் ஜெயிக்கிறோமா பார்த்துக்கலாம். அப்போ 40 நாட்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலை அவங்க முன்பாக நிற்கிற நிறைய பேரால சந்திக்கவே முடியல. எல்லாரும் பயந்து அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பினார். அந்த 40 நாட்கள் இருக்கிற அந்த சவாலை அந்த ஒரே நாளில் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புகிறேன், நெடு நாட்களாய் உங்களை பயமுறுத்துகிற சவால்கள், நெடு நாட்களாய் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற நிறைய பிரச்சனையை இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கர்த்தர் தரைமட்டமாக்குவார். நல்ல கரங்களை தட்டி அந்த 40 நாள் உள்ள பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஆனால் இந்த ஜெபத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிற அந்த காரியத்திற்கு இந்த ஜெபம் ஒரு முடிவை கொண்டு வரும். உங்களுடைய முழங்கால் ஒரு முடிவை கொண்டு வரும். உங்களுடைய ஆராதனை ஒரு முடிவை கொண்டு வரும். ஹல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் வந்து நெடுநாள் உள்ள பிரச்சனைக்கு முடிவு கட்டுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி 400 வருஷ அடிமைத்தனத்திற்கு ஆண்டவர் ஒரு நாள் முடிவு கட்டினாரோ, அப்போ 10 வாதையில 9 வாதைகளை அனுமதிக்கும் போது அந்த ராஜா வந்து, என்ன எப்போ இப்படிதான் நடக்குது, ஒரு பிரச்சனை வரும் 3 நாள்ல சரியாகும், இன்னொரு பிரச்சனை வரும் 3 நாள்ல சரியாகும், ஆனா நீங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க அப்படின்னு தன்னுடைய மனதிலே எழுதி கொண்டான். ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அத்தனை வருடத்தினுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு நாள் முடிவு கர்த்தர் கட்டினார். கர்த்தர் முடிவை கட்டினார். நான் நம்புகிறேன், யாரெல்லாம் இது முடியாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் நீங்கள் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியத்திற்கு ஒரு முடிவை, அந்த சவாலுக்கு ஒரு முடிவை, அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை நல்ல கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன். ஒரு மனுஷனுடைய அந்த வெற்றி, ஒரு மனுஷனுடைய அந்த வெற்றி நான் நம்புகிறேன் அவங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷப்படுற அளவுக்கு இருந்துருச்சு. நான் நம்புறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு இனி இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுக்க போகிற ஒரு வெற்றி, ஒரு வெற்றி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ், ஒரு உயர்வு, ஒரு அங்கீகாரம் உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களை கொண்டு போகிற அளவிற்கு அந்த வெற்றி பல மடங்கு, பல வருடங்கள், பல மாதங்கள், ஆமேன், இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வெற்றி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு வெற்றியில நம்முடைய தலையெழுத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆமேன். சில மனிதர்களை எல்லாம் ஆண்டவர் வந்து ஒரே ஒரு வெற்றியில அடையாளப்படுத்தினார். நான் நம்புகிறேன், நீங்க யாருக்கும் தெரியாதவர்களா இருப்பீர்கள், நீங்க ஒண்ணுக்கும் முடியாதவங்களா இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் நினைச்சு ஒரு வெற்றியை கட்டளையிட்டார் அப்படின்னு சொன்னா
நான் நம்புறேன் அந்த ஒரு வெற்றி போதும் உங்களை பல 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 தூரம் அந்த ஒரு வெற்றி உங்களை கொண்டு போய் விடும். இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு வெற்றியை உங்க கண்கள் பார்க்காமல் இருக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ வெற்றிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா அந்த வெற்றியெல்லாம் உங்களுக்கு கொஞ்சமா ஒரு 5 பேர் 2 பேர், அது ஒரு நாளுடைய வருமானம், அது ஒரு மாதத்தினுடைய வருமானம், அது சில சூழ்நிலையை மட்டும் சரி பண்ணிருச்சு, சில நாட்கள் சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னு நீங்க இருக்கலாம். ஆனா நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் ஒரு வெற்றியை உங்களுக்கு தருவார். அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு போதும். அந்த ஒரு வெற்றி உங்க சொந்தத்துக்கு முன்னாடி உங்களை சாட்சியா நிறுத்தும். அந்த ஒரு வெற்றி உங்களை பல மைல் தூரம் உங்களை கொண்டு போகும். அந்த ஒரு வெற்றி உங்களை வெறுத்தவங்க பகைச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள். அந்த ஒரு வெற்றி உங்க பிள்ளைகள் வரைக்கும் செட்டில் ஆவாங்க. அந்த ஒரு வெற்றி பல தலைமுறை தோறும் உங்களுடைய பெயர் பிரஸ்தாபமாகும். கரங்களை தட்டி அந்த ஒரு வெற்றியின் நாள் இன்றைக்கு ஆரம்பமாகட்டும். அந்த ஒரு வெற்றியை இப்பொழுது எங்களுக்கு கட்டளை இடுவதற்கு எங்கள் தலையின் மேல் ஹல்லேலூயா கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உம் வல்லமைக்கு முன்பாய் எது ஆண்டவரை நிலைநிற்க முடியும்? ஒன்று நிற்பதில் உம் மகத்துவத்திற்கு முடிவென்றும் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். உம் வல்லமைக்கு, உங்க வல்லமைக்கு முன்பாய் ஓ ஹல்லேலூயா மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை. கைகளை மேல உயர்த்தி யெகோவா சேன் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சத்தமா 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 ஜெபம் பண்ணிட்டே கேளு. அந்த ஒரு ஜெயம் என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தரலாம் சேர்த்து கொண்டே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் கர்த்தர் நல்லவர். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒன்றால் என் மேலிருந்து விலகும். சொல்லுங்க. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒன்றால் என் மேலிருந்து. இல்லை, இன்னும் உங்க சத்தம் உயரட்டு பார்க்கலாம். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல தடைகள் ஒன்றாய் என் மேல். திரும்ப திரும்ப சொல்லுவோம். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல தடைகள் ஒன்றாய் என் மேலே. இப்ப சொல்லுவோம். யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். ஒன்றுமில்லை,
பலத்தினால் ஒன்றும் ஆகாது, சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்கா. சொல்லுவோம், என் பலத்தினால். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஏசப்பாட்ட கேட்கிறவங்க கேளுங்க. என் பலத்தினால், என் பலத்தினால் சத்தமா பாடிட்டே என் பலத்தினால், என் பலத்தினால் அப்பா சொல்ல அர்ப்பணிச்சு அர்ப்பணிச்சு அப்படியே சொல்லிட்டே. இதுவரைக்கும் என் பலத்துல எத்தனையோ நான் முயற்சி எடுத்தப்பா, ஆனா ஒண்ணுமே நடக்கலையா ஆண்டவரே. என் சுயத்தினால ஒண்ணுமே முடியலப்பா. இயேசுவே, ஒன்றுமே என் சுயத்தினால் ஒன்றும். இப்ப கைய வேதி என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். ஓ என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. திரும்ப திரும்ப நீர் இல்லாமல், நீர் இல்லாமல் என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. என் உயிரான 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 என் உயிரான 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 என் உயிரான என் உயிரோடு என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இப்ப கைகளை உயர்த்தி என் பலனான, என் பலனான பலனான என் பலனான
கையை உயர்த்தி உம்மை அல்லாமல், உம்மை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், உங்க சத்தம் கேட்கட்டும். ஏசப்பாட்ட டைரக்டா சொல்லு. யாருப்பா இருக்கா? என்ன திட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. நான் எப்ப விழுவேன்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. நான் கவலைப்பட மாட்டேனான்னு நினைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன உயர்த்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரு இருக்கா? என் காலடிகளை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களை தவிர வேற யாரு பாருங்க. எனக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு இந்த உலகத்துல உங்களை தவிர யாரு பாருங்க. எனக்கு யாருமே இல்லை, உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லை. யாருண்டு உம்மை தவிர இருப்போம். இப்ப கைகளை உயர்த்தி ஆசையெல்லாம் நீதான், தேவையெல்லாம் நீதான். சொல்லு ஆசையெல்லாம் இயேசுப்பா நீதாயா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் உம்மையெல்லாம் எனக்கு யாருண்டு உம்மை தவிர இருப்போம். உம்மையெல்லாம் உம்மையெல்லாம் எனக்கு யாரும் உம்மை தவிர ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வெற்றி, ஒரு வெற்றி, ஒரே ஒரு வெற்றி. தாவீது கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படையில இருக்கிறவர்களோ சவுலோ அவன் யாருடைய பிள்ளை, அவன் எந்த ஊருக்காரன், அவன் எங்க இருந்து வந்தான் அப்படின்னு விசாரிக்கவே இல்லை. ஆனா அந்த ஒரே ஒரு வெற்றியை அவன் பார்த்ததற்கு பிற்பாடு கூப்பிட்டு என்ன விசாரிக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா பேர் என்னப்பா, அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், அவனுடைய தொழில் என்ன, அவன் என்னென்ன செய்வான், அவனுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்குது அப்படின்றத அந்த ஒரே ஒரு வெற்றிக்கு பின்பாக அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அவனை தேட ஆரம்பிச்சான். ஆமென் சொல்லுங்க. நான் இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த 2வது நாள் உங்க எல்லாருக்காக நான் ஜெபம் பண்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு வெற்றியை நீங்க சீக்கிரமா பார்க்கணும். அந்த ஒரு வெற்றியை சீக்கிரமா பார்க்கணும். ஆமென். அந்த ஒரு வெற்றியை நம்ம தேடி எல்லாம் போக முடியாது. நம்ம தேடி போற இடத்துல அந்த வெற்றி அமையாது. சில நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த இடத்துல போய் இந்த இடத்துல மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, இந்த இடத்துல மட்டும் நான் இதில் 100 மார்க் எடுத்துட்டேன்னா அவ்வளோதான், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரிய படியாக அமையும்னு நம்ம ஒரு பிளான் போடுவோம், நம்ம திட்டம் போடுவோம். அது உயர்ந்த இடமா இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நம்ம வெற்றி பெற்றா கூட அது அப்படியே சாதாரணமாக போயிடும். அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. நான் 2008வது வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய போதகர்கள் மாநாடு. அப்போ அந்த போதகர்கள் மாநாடுல நான் கலந்து கொண்டேன். அங்கே அந்த ஃபுல் மீட்டிங்லேயே நான் அட்டன் பண்ணேன். என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புக்கை தவிர வேற 2-3 புக்கெல்லாம் வாங்கி அப்படியே எல்லாத்தையுமே அழுதுட்டே எழுதினேன். நான் ரொம்ப அழுதுட்டே எழுதினேன். இடையில மத்தியானம் அந்த சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் ஓடி போய் வாங்கிட்டு சாப்பிட்டு திரும்ப உட்காந்து அந்த மீட்டிங் எனக்கு மறக்க முடியாததாக இருந்துச்சு.
அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறவருக்கு அன்னைக்கு நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சார் இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களே, எனக்காகவே இது உண்டாக்கப்பட்டது. ஆனால் அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரில, இது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன் அந்த ஒரே ஒரு கூட்டம் என் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக அமைஞ்சிருச்சு. அப்போது நம்ம நினைக்கிறோம் சிலதை திட்டம் போட்டு பிளான் பண்ணி இதில் போனேன்னா, இதில் வெற்றி அடைஞ்சேன்னா அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே படிப்படியாக கொண்டு போவேன், இந்த ஒரு ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இந்த ஒரு பிளேஸ்மெண்ட் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நம்ம நிறைய நேரத்தில் ஒரு திட்டம் போடுவோம். ஆனால் அது 4 பேர் 3 பேருக்கு தெரிஞ்சு அதோட அமைதியாயிரும், அதோட நம்மளை யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வெற்றி நம்முடைய பார்வைக்கு சாதாரணமாக தெரியும், அது சின்ன வெற்றியை போல தெரியும். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை மேலே இடத்திற்கு கொண்டு போகிற வெற்றியாக இருக்கும். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டிலே இருக்கும்போது அவனுடைய வெற்றியை கைத்தட்டுறதுக்கு யாரும் இல்லை. அவனுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா அவனுடைய சுய ஒழுக்கத்தை பாராட்டுறதற்கு அங்கே ஒருத்தர் கூட இல்லை. அவன் வெற்றி பெற்றது அவனுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் மற்ற எல்லாருமே அவனை குற்றவாளியாக பார்த்தாங்க, அவனை நிறைய பேர் இவன் இவ்வளோ மோசமானவன் நினைச்சாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு வெற்றி அவனை பார்வோனுடைய சமூகத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் நிற்க வச்சிருச்சு. வாலிப தம்பி தங்கச்சி, சில நேரத்தில் உனக்கு முன்பாக இருக்கிற அந்த சவாலுக்கு முன்பாக நீ தோற்று போகிறதற்கு சத்துரு உன்னை இழுக்கும் போது நீ அந்த இடத்துல வெற்றி அடையணும். நான் இந்த இடத்துல வெற்றி அடைகிறதுனால யாருக்குமே தெரியாது, நான் ஏன் அப்போ வெற்றி அடையணும், அது எனக்குள்ளே இருக்கிறது தானே, அது 3 பேருக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. சில பரீட்சையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது, அந்த இடத்துல நீங்க வெற்றி பெற்றால் அந்த ஒரு வெற்றி உங்களை பல இடங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும். பல இடத்துல நீங்க அதை அறிய மாட்டீங்க. அப்போ எந்த இடத்துல ஆண்டவர் நம்முடைய வெற்றியை வச்சு நம்மளை தூக்குறார் அப்படின்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன் சீக்கிரமா உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். அந்த ஒரு வெற்றி உங்களை பல இடங்களுக்கு அப்படியே உங்க தலை மேல கைய வச்சு, போதகர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானதா இருக்கும். இந்த ஒரு வெற்றி என்னை எங்க இருக்குன்னு ஆட்கள் தேடணும், என் பிள்ளை எங்க இருக்கிறாங்கன்னு தேடணும். அந்த ஒரு வெற்றி என்னை பகைத்தவர்கள் தேடி வரணும். சொல்லுங்க அந்த ஒரு வெற்றியை நான் பார்க்கணும் ஆண்டவரே, அந்த ஒரு வெற்றியை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நீர் எனக்காக வைக்கிற அந்த ஒரு வெற்றியை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் பார்க்கணும், இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நான் பார்க்கணும். சத்தமா ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சியும் ஜெபம் பண்ணு. அந்த ஒரு வெற்றி நீ தெரியாத இடத்துல கூட உன்னை கொண்டு போய் நிறுத்தும். அந்த ஒரு வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நன்றியப்பா, நன்றி. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கோ நீர்தானையா. சொல்லுவோம், இதய கண்மலை நீர்தானையா, ஊரி பங்கும் நீர்தா. எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடி எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து இப்ப சத்தமாய் ஆசையெல்லாம் நீதாயா, தேவையெல்லாம் இயேசுவே ரட்சகரே
எனக்கு. அந்த ஒரு வெற்றியை எங்களுடைய கண்கள் காண போகிறதற்காக, அந்த ஒரு வெற்றியை எங்க எல்லாருக்கும் நீ தருகிறதற்காக, இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த ஜபத்திலே இருக்கிற, இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் சீக்கிரமா சீக்கிரமா அந்த ஒரே ஒரு வெற்றி, அந்த ஒரு வெற்றி சீக்கிரமா பார்க்கணும் ஆண்டவரே. ரொம்ப நாளா காத்து கிடக்குறாங்கப்பா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அந்த ஒரு வெற்றியை அவருடைய கண்கள் சீக்கிரமாய் காணட்டும். நன்றி. ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இன்று நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே இருந்தார். சேர்ந்து சொல்லலாம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ தாவீது என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல உங்களுடைய பேரை வச்சு நீங்க இப்ப சொல்ல போறீங்க. பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பென்ஸ் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திற்குள்ளே வைத்த வார்த்தை, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை ஒரு தேங்கின நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். 5 வருஷத்திற்கு முன்னாடி பார்த்த அதே வெற்றியில நீங்க ஓடலாம். இல்லை என்றால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதுல கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம இருக்கலாம். ஒரே ரூமை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரே வருமானத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரே போலான உயர்வை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு வளர்ச்சியும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இல்லை. நான் நாளுக்கு நாள் அப்படியே இருந்தது போல நான் இருக்கிறேன் அப்படின்னு யார் நினைக்கிறீர்களோ ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்களை கர்த்தர் இனி நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளுக்கு நாள் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இது அப்படியே நடக்கும். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. கர்த்தர் வாக்குரைக்கிறார். உங்களுடைய வருமானத்தில் ஒரு விரக்தியை அல்ல, ஒரு விருத்தியை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உங்களுடைய உயர்விலே கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஸோ நம்முடைய ஆண்டவர் வர வர நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையோடு இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நம்புகிறேன் உங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவது. சில நேரத்தில் ஆண்டவர் பண ரீதியாய் செய்வார், சில நேரத்தில் கர்த்தர் பொருள் ரீதியாய் செய்வார், சில நேரத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய ரீதியாக செய்வார். ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக ஒரு விருத்தி கண்டிப்பாக அவசியம். ஒருவேளை நீங்கள் பணத்திலே விருத்தி அடையாமல் இருக்கலாம், பொருட்களாலே ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு விருத்தியை கர்த்தர் தரணும். நான் நம்புறேன் இந்த கூட்டத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் கர்த்தர் உங்களை பெருக பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்க இந்த முழங்கால நிற்கும் போதே நீங்க ஜெபம் பண்ணிட்டே இந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, தாவீது ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை எடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வளர்த்தி இவ்வளவு தூரம் விருத்தி அடைய பண்ணினீரே. தாவீதனுடைய தேவன் என் தேவன்,
நான் ஆராதிக்கிற தேவன் தாவீதின் தேவன். அவர் என்னை இந்த தேங்கின நிலைமையை மாற்றி, கீழே போகிற நிலைமையை மாற்றி, மறுபடியும் என்னை கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து என்னை விருத்தி அடைய பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். என்னுடைய ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதமே என்ன அப்படின்னா, நம்மை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஆமென். நான் வேதத்தில் தேவன் விருத்தி அடைய பண்ணின ஒரு 3 காரியத்தை குறித்து நான் தியானித்தேன். நான் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன்னுடைய குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தான். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை கழுதை 5வது வசனத்தினுடைய பின்பகுதி, கழுதையின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடி திரும்பி போவோம் வா என்றான். அடுத்த வசனம் கூட வாசிக்கலாம். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான். அவர் பெரியவர். அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சவுல் என்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சவுல் தன்னுடைய தகப்பனாருக்கு காணாமல் போன ஒரு கழுதை, தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து ஒரு வேலைக்காரனை அனுப்பி, நீ போய் காணாமல் போன கழுதையை தேடிட்டு வா அப்படின்னு அனுப்பினார். இவர் போய் பல இடங்களில் தேடுறாரு. எங்கேயுமே இந்த கழுதையை காணோம். உடனே வேலைக்காரன் சொல்லுகிறான், நம்ம கிளம்பலாம், கழுதையை தேடுறதை விட்டுட்டு நம்மளை தேடி அவங்க வருத்தப்பட போறாங்க, அதுக்குள்ள நம்ம வீடு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது சவுல் சொல்றாரு, இல்ல, இங்க ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, நம்ம அங்க போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த வழி போக வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுவார் அப்படின்னு அந்த தேவனுடைய மனுஷனை தேடி போகிறார்கள். அங்க தேடி போகும்போது இவர் வாசலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது அங்கே தேவனுடைய மனுஷனிடத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. ஆண்டவர் கழுதையை தேடி வந்த உன்னை கர்த்தர் இந்த நாட்டிற்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆமென். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர். நான் நம்புகிறேன், முதலாவதாக நம்மை கர்த்தர் எதிலே விருத்தி ஆக்குவார் என்றால் நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை நம்மை பெருக பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாதாரணமான ஒரு கழுதையை தேட போனது போல ஒரு குறைவான ஆரம்பத்தில் இருக்கலாம், ஒரு அற்பமான ஆரம்பத்தில் இருக்கலாம். உங்களுடைய வேலை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம், இது எல்லாமே அற்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நான் அதை விருத்தி அடைய செய்வேன். கழுதைக்கு பின்பாக போய்கொண்டிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் ராஜாவாக அழைப்பாரே ஆனால், ஆமென், குப்பையில கிடக்கிற உங்களையும் என்னையும் எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, இன்று கீழ் நிலைமையிலே இருக்கிற, இன்று குறைவான இடத்திலே இருக்கிற உங்களை கர்த்தர் எடுத்து ராஜாக்களாய் நிறுத்துகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். நம்முடைய தேவன் அற்பமான துவக்கத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர்.
ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஒரு காரியத்தை ஜெபத்தோடு நீங்கள் துவங்குங்கள், தைரியத்தோடு நீங்கள் துவங்குங்கள், உங்களுடைய முழங்கால்களிலே நின்று துவங்குங்கள், உங்களுடைய அர்ப்பணிப்போடு துவங்குங்கள். நான் நம்புகிறேன் உங்கள் பார்வைக்கு அது அற்பமா தெரியலாம், சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு இதை செஞ்சு நீ என்னைக்கு முன்னேற போற, இதை செஞ்சு என்னைக்கு நீ நல்லா வருவ அப்படின்னு நிறைய பேர் அற்பமா பார்க்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய அற்பமான துவக்கத்தை நான் விருத்தி அடைய பண்ணுவேன். இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் குறுகின நிலையிலே இருப்பீர்களே ஆனால், நீங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருப்பீர்களே ஆனால், அது வளர்ச்சியை கொடுக்காததை பார்த்து சோர்ந்து போய் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து சொல்றாரு, அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாத, அதை பார்த்து சோர்ந்து போகாதே. பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்களும் உன் வேலை மேல, உன்னுடைய எதிர்காலத்தின் மேல, உன்னுடைய படிப்பின் மேல, உன்னுடைய அற்பமான இந்த ஆரம்பத்தின் மேல கர்த்தருடைய கண்கள் பதிந்து இருக்கிறதுனால் இந்த அற்பமான ஆரம்பம் ஒரு பெரிய விருத்தியை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 2ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய ஸ்தோத்திரம் 2வது 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர் பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றான். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அடுத்த வசனம், அவள் போய் வயலிலே அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. ஆமென் சொல்லுங்கள். அறியாத ஊருக்குள்ளே கடந்து போறாங்க அவங்க. இப்ப சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணும், அவங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கல, முயற்சி எடுக்காம இல்லை. ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்த்து, சரி கடவுள் எப்படியாவது கொண்டு வந்து நமக்கு தரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு எல்லாம் உட்காரல. அவங்க தன்னுடைய முயற்சியில, சரி பரவாயில்ல, நான் எங்கேயாவது ஒரு இடத்திற்கு போறேன், எங்கேயாவது கொஞ்சம் எனக்கு பொறுக்கிறதற்கு கிடைச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு பொறுக்கிட்டு வர போறேன்னு அற்பமான ஆரம்பம். அந்த ஊருக்குள்ளே கால் மிதிக்கும் போது அழகான பெண்மணி, ஆனால் அற்பமான ஆரம்பம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு தெரியாது இந்த அற்பமான ஆரம்பித்த இந்த இடம் எனக்கு சொந்தமாக போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய சித்தத்தில் அது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு அந்த ரூத்தினுடைய அற்பமான ஆரம்பத்தை கனம் பண்ணின அந்த கர்த்தராகிய தேவன் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிற அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாமல், எந்த இடத்திலே அனாதையாய் நிற்கிறோமோ, எந்த இடத்திலே பிச்சைக்காரிய போல் நிற்கிறோமோ, எந்த இடத்திலே மற்றவர்களை எதிர்பார்த்து நிற்கிறோமோ, அதே காலடி எடுத்து வைத்த இடத்தை அந்த தெருவில் அந்த சொந்தங்களுக்கு முன்பாக ரூத்தினுடைய தலையை நிமிர பண்ணின கர்த்தர் கரங்களை தட்டி நமக்கு இப்போ விசுவாசிக்கிற உங்களுக்கு செய்ய போறாரு. காற்று இல்லை, மழை இல்லை, ஆனா கண்டிப்பா அது நடக்கும். சோர்ந்து போக வேண்டாம். உன்னுடைய முயற்சியை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமென். இயேசு உங்களுடைய முயற்சியை பார்க்கிறார். உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய பிரயாசத்தை பார்த்து நம்முடைய அற்பமான ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஆரம்பிச்சு நஷ்டம் அடையலாம், இதுவரைக்கும் ஆரம்பிச்சு தோல்வி அடைஞ்சிருக்கலாம், இதுவரைக்கும் ஆரம்பிச்சு நிறைய விட்டுட்டு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க ஆரம்பிக்கிற காரியத்தை
விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு கர்த்தர். அப்படியே 2 கைகளை மேல உயர்த்தி, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எஸ் எனக்கு அப்படி செய்ய வல்லவரா இருக்கிறீர். ஜெபம் பண்ண அந்த அற்புதம் நடக்கட்டும். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எஸ் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹalleluya. என்னுடைய ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர், நான் புதிதாக ஆரம்பித்ததை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர், கொஞ்சத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழாது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். என்னுடைய ஆரம்பத்திலே என்னை விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya. அப்போ நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய ஆண்டவர் எதுல நம்மளை விருத்தி அடைய பண்ண போறாருன்னா, நம்ம அற்பமான ஆரம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா, விருத்தி அடைய பண்ணுவார். அதற்கு நம்முடைய திருச்சபை ஒரு மிகப்பெரிய ஆதாரம், நம்முடைய திருச்சபை மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் பாருங்க, அப்படியே அற்பமா ஆரம்பிச்சு அப்படியே வளர்த்து 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 இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இதுவல்ல இந்த பட்டணத்திலேயே கர்த்தர் மலை மேல் இருக்கிற பட்டணமாய், இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய், அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இன்னும் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹalleluya. அதற்காகத்தான் கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை நீங்க பார்க்கவே வேண்டாம். நீங்க கழுதையத்தான் தேட போவீங்க. இல்லை அப்படின்னு சொன்னா, 2வது வாசிச்சது போல நீங்க பொறுக்கிறது போல உதவி கேட்கறதுக்கு போல தான் நீங்க போவீங்க. ஆனா நான் நம்புறேன், உங்க தலை மேல கர்த்தருடைய பெரிய திட்டம் இருக்கிறது. யாருக்குமே தெரியாது. உங்க மேல திட்டம் இருக்கு சிஸ்டர், பிரதர். உங்க மேல திட்டம் இருக்கு பிரதர். மகனே உன் மேல திட்டம் இருக்கு, மகளே உன் மேல திட்டம் இருக்குது. ஆனா கர்த்தர் ஒண்ணு மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். முதல்ல இந்த கழுதையை தேட போன அந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு கேரக்டர் நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, கழுதை கிடைக்கல, போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த மனுஷன் என்ன சொல்றான்னு தெரியுமா, இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான், கொஞ்சம் இது வரைக்கும் வந்துட்டோம்ல, அவரை கூட பார்த்துட்டு போவோமே, அங்க கூட போயிட்டு போலாமே, தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சுட்டு போலாமே, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போலாமே. அப்ப நான் நம்புறேன், நிறைய பேர் இது ஜெயிக்காது, இது வளராது, நீ முயற்சி எடுக்கிறத விட்டுரு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தேவ சமூகத்துல போய் கடைசியா ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாமே. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து, நீ ஏன் இன்னும் அதையே பிடிச்சிட்டு இருக்க, இன்னும் நீ ஏன் அதையே பின்னாடி போயிட்டு இருக்கிற, விட்டு தள்ள மாட்டியா, போக மாட்டியா, அது உனக்கு நடக்காது போல தெரியுது, அதெல்லாம் அந்தந்த மனுஷங்களுக்கு தான் நடக்கும், அதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் நடக்கும், அதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் நடக்கும், அதெல்லாம் புத்தி உள்ளவங்களுக்கு தான் நடக்கும், உனக்கு எங்க போய் நடக்க போகுது, நீ விட்டுட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்களிடத்துல சொல்லி இருப்பார்களே. ஆனால் நீங்க அந்த மனுஷனை போல என்ன சொல்லணும்னா, இங்கே ஒரு தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, இங்கே ஒரு தேவ மகிமை இருக்கிறது. இந்த 7 நாட்களும் கர்த்தருடைய மகிமையை நான் சுமக்க போகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள போக போகிறேன். நிச்சயம் நிச்சயம் என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக அந்த மனுஷன் என்ன பண்ணனா அப்படின்னா, தேவ சமூகத்தை தேடினான். 2வதாக அந்த மனுஷி தன்னுடைய இயலாமையிலையும் அவமானத்திலையும் முயற்சியை கைவிடவே இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கல, ஒருத்தருடைய முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ திருவசனத்தை போதிக்கணும். அப்ப எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம அமைதியா இருந்தா வேகமா முன்னாடி இன்னொருத்தர் ஓடுவார், நம்ம தான் அமைதியா இருப்போம். அதனால இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் முயற்சி எடுக்கிறதுல அவங்க தோற்றே போறதில்லை. ஒன்னு தோல்வி அடைஞ்சா உடனே முயற்சி எடுக்கிறாங்க, அடுத்ததை முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய நேரத்துல நம்ம முயற்சியே எடுக்காம
நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்போம். இல்லவே இல்லை. நான் நம்புகிறேன், உங்களுடைய கைகளை கொண்டு போய் வையுங்க, உங்க காலடிகளை எடுத்து வையுங்க. இருக்கோ இல்லையோ ஜெபத்துல ஆரம்பிங்க, முழங்கால ஆரம்பிங்க, தேவனுடைய கரத்தோட ஆரம்பிங்க, 2 ரூபாவில் ஆரம்பிங்க, 1 ரூபாவில் ஆரம்பிங்க. நான் நம்புகிறேன், இந்த உலகம் கோடியை பார்க்கும்போது என் ஆண்டவர் 1 காசு போட்ட, ஆமென், அந்த காசு போட்ட அவங்கள தானே கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப நான் நம்புறேன், இந்த உலகம் கோடிகளை பார்த்தாலும் கர்த்தர் செருபாபேலுடைய கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் ஆசையாய் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்கள். சோ நம்பர் 1, நம்முடைய ஆரம்பத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். இரண்டாவதாக ஒரு காரியம், ஆண்டவர் நம்ம எதுல விருத்தி அடைய பண்ணுவார் என்றால், வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து தாவீதை முதலாவதாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்படின்னா தனக்கு ஒரு அங்கீகாரம் அவனுக்கு கிடைக்கிறது. முதலிலே ஒரு சின்ன அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அங்கீகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வேற யாருக்கும் தெரியல, மற்றவங்களுக்கு முன்னாடி இந்த அபிஷேகம் இல்லை. பொதுவாக சவுலை ராஜா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவனை அறிமுகப்படுத்தும் போது நிறைய ஜனங்கள் முன்னாடி நின்னாங்க. அவங்க முன்னாடி வச்சு கை தட்டி அவனை ஆர்ப்பரிச்சு அப்படியே கொடுக்கும்போது, ஆனால் இந்த தாவீதிற்கு கிடைக்கிற அங்கீகாரம் எங்க கிடைச்சு அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் கிடைக்குது. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு போட்டியில வெற்றி அடைஞ்சீங்க, அதற்கு ஒரு அவார்டை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த அவார்டை உங்களுடைய வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தங்கச்சி, உங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிக்கு முன்னாடி கொடுத்தா, உண்மையிலே நான் நம்புறேன் அந்த அவார்டுக்கு ஒரு வேல்யூ இல்லாமலே இருக்கும். எந்த வேல்யூமே இருக்காது. உலகமே நம்மளை பார்த்து கை தட்டினாலும் நம்ம சொந்தக்காரங்க அடா இவன் தானே. அப்போ இந்த தேவனுடைய மனுஷனுக்கு முதல் கிடைச்ச அங்கீகாரம் எந்த அங்கீகாரம்னா, அதுவும் இந்த சாமுவேல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது தடுமாற்றத்தோட அபிஷேகம் பண்றாரு. ஐயோ, இவனை போய் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்றாரு, இவன் நிப்பானா நிக்க மாட்டானா, இவன் இவ்வளவு சின்ன பையனா இருக்கிறானே. அப்போ தேவன் அவனை அங்கீகரித்து விட்டார். ஆனால் அவனுக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம் சொற்பமான அங்கீகாரம், சின்ன அங்கீகாரம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில நேரத்தில் அங்கீகாரம் பெரிய இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் எங்க கிடைக்க வைப்பார் தெரியுமா? சின்ன சின்ன இடத்துல தான் கர்த்தர் கிடைக்க வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஜபத்துல இருக்கிறவர்களே, நீங்க அங்கீகாரம் ஒரு சின்ன சின்ன இடத்துல இருந்து அங்கீகாரம் வாங்கலாம், அப்படியே வேலை செய்யறவங்களிடத்துல இருந்து வாங்கலாம். ஆனா எஜமான இடத்துல இருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகலாம். நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் கைத்தட்டு கிடைக்குது, ஆனா நான் தானே இதற்கு காரணம், என்னால தானே இது ஆயிடுச்சு. கைத்தட்டு கிடைச்சவங்க உங்களை பார்த்து அவங்க உங்களை அங்கீகரிக்கலாம், அது உங்களுக்கு ரொம்ப அற்பமா தெரியலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தாவீதுனுடைய முதல் அங்கீகாரம் வீட்டுல. ஆனா 2வது அங்கீகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது யூதேயாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அப்போ முதலிலே அவனுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தடுமாற்றத்தோடு கிடைச்ச அங்கீகாரம், தன்னுடைய வீட்டில் தன்மேல் பொறாமைப்படுகிறவர்களுக்கு முன்பாக கிடைச்ச அங்கீகாரம். அந்த அபிஷேகம் ஒரு அபிஷேகம் மாதிரியே மற்றவங்களுக்கு தெரியல. அவங்க தலை மேல அந்த எண்ணெயை ஊத்தும் போது
அது ரொம்ப வேல்யூவாவே மற்றவங்க யாருக்குமே தெரியல, அது ரொம்ப சாதாரணமா இருந்துருச்சு. ஆனா முதல் விசை தேவன் அபிஷேகம் பண்ணினது நாளுக்கு நாள் அப்படியே விருத்தி அடைய ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவது என்ன நடக்குது தெரியுமா? வீட்டுல தன்னுடைய கீர்த்தி இல்லைன்னா வீட்டுல அங்கீகாரத்தை பெற்ற அந்த தாவீது இப்ப எங்க அங்கீகாரம் பெறான்னா 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமாகிய யூதா கோத்திரம் வந்து இவர் ராஜா அப்படின்னு அங்கீகரிக்கிறாங்க. இரண்டாவது அதை விட பெரிய ஒரு அங்கீகாரம் அவனுக்கு வருகிறது. நீங்க மூணாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்திற்கு வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக, சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென். அபிஷேகத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய அங்கீகாரத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஹalleluya. இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய அங்கீகாரத்தை அப்படியே மேலே கொண்டு போயிட்டே இருக்க போறார். ஆமென். சின்ன சின்ன இடத்திலே அங்கீகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிற நீங்கள் அடுத்த படி யூதாவுக்கு ராஜாவாய் மாறப் போகிறீர்கள். அதற்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தாவீதை ராஜாவாக்கின கர்த்தர் விசுவாசிக்கிறவர்களுக்கு உங்களுடைய கீர்த்தி புகழ்ச்சியை கர்த்தர் அநேகருக்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டே இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும். இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும். இந்த வார்த்தை எனக்கு நடக்கணும். உங்க தலை மேல கையை வச்சு ஜெபிங்க. ஏசப்பா, இந்த 2வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல தள்ளப்பட்ட உங்க பிள்ளைய கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. உங்க குடும்பத்தை கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. உங்க வேலையை கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. சின்ன சின்ன அங்கீகாரத்தோட ஆரம்பிக்கப்படுகிறது ஒரு பெரிய அங்கீகாரத்தை சீக்கிரமாய் கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா, எங்களை அங்கீகரிக்கிற கர்த்தர், எங்களை அங்கீகரிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. உங்களை ஃபர்ஸ்ட் அங்கீகரிக்கிறது யார் அங்கீகரிப்பான்னா கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட் உங்களை அங்கீகரிப்பார். உங்களை யார் ஃபர்ஸ்ட் அங்கீகரிப்பார்? இந்த உலகம் ஃபர்ஸ்ட் உங்களை அங்கீகரிக்காது. ஜனங்கள் உங்களை அவ்வளோ சீக்கிரமா அங்கீகரிக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த தாவீதுனுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் அங்கீகரிக்கிறதுக்குன்னு ஒரு படி இருந்துருச்சு. ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததற்கு பிறகுதான் எல்லாருமே அவனை அங்கீகரிக்கிறாங்க. ஆனா ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதே யார் அவனை அங்கீகரிச்சான்னா கர்த்தர் அவனை அங்கீகரிச்சாரு. ஹalleluya. அவனுடைய குடும்பம் அங்கீகரிக்கல, ஆனா கர்த்தர் அங்கீகரிச்சாரு. வந்திருக்கிற ஊழியக்காரர் அங்கீகரிக்கல, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்கிற, நானோ இருதயத்தை பார்க்கிறேன். நான் சொல்றேன்ல, நீ அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறாரு. யாரு உங்களை அங்கீகரிக்காவிட்டாலும் பரலோகம் உங்களை அங்கீகரிக்குது. பரலோகம் உங்களை அங்கீகரிக்குது. இங்க பார்க்காட்டாலும் பரலோகத்துல நீங்க அந்த வெற்றியை பார்க்க போறீங்க. உங்க உபவாசத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உங்க முழங்கால்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உங்க சிறுமையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உங்க பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஜீசஸ், ஹalleluya. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிற கர்த்தர். அப்போ நம்முடைய மோட்டிவ் எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இதை நீங்க அங்கீகரிங்க, ஆண்டவரே நீங்க அங்கீகரிங்க, ஆண்டவரே. நான் நம்புறேன், கர்த்தர் ஒன்ன அங்கீகரிச்சாருன்னா யாரும் நிராகரிக்க முடியாது. ஆமோகிறீர்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் உங்களை அங்கீகரிச்சாருன்னா அந்த சாமுவேலால நிராகரிக்க முடிஞ்சுச்சா? முடியல, நிராகரிக்க முடியல. எப்படி நிராகரிக்க முடியும்? ஆண்டவர் இவன் பெரிய பிளான்ல தான் அவர் உள்ள வந்தாரு. அவர் இவனை நிராகரிச்சிடலாம். அப்புறம் அவங்க அம்மா அப்பா சுத்தமாவே நிராகரிச்சுட்டாங்க.
அப்படின்னு சொன்னா, எப்பா இந்த பெரிய பிள்ளைங்க வேலை செய்யற இடத்துல உனக்கு என்னப்பா வேலை, நீ அந்த கொஞ்சம் ஆடுகளை கொண்டு போய் மேய்ச்சிட்டு. அப்போ யாருமே அங்கீகரிக்கல. இப்ப சாமுவேல் என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த இளைஞன் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வச்சிருக்கிற சாப்பாடை நான் என்ன பண்ண மாட்டேன். எப்படி கர்த்தர் கனம் பண்றாரு பாருங்க. அப்போ நீங்க எதை செஞ்சாலுமே, வேலை செய்யுங்க, தொழில் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, நீங்க பைபிள் வாசிங்க, 1000 பேர் உங்களை நக்கல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். ஆனா நீங்க எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க அங்கீகரிங்க, ஆண்டவரே நீங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. இப்போ நீங்க எல்லாருமே ஜெபிக்கணும். என் வாழ்க்கையை நீங்க அங்கீகரிங்க, என் ஜெபத்தை நீங்க அங்கீகரிங்க, என் தியாகத்தை நீங்க அங்கீகரிங்க, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்க ஏற்றுக்குங்க. முதல்ல நீங்க ஏற்றுக்கிறது போல எனக்கு வாழணும். நீங்க ஏற்றுக்கிறது எனக்கு வேண்டும். நீங்க ஏற்றுக்கொள்ளணும். எங்க அம்மா ஏத்துக்காத பற்றி பிரச்சனை இல்லை, எங்க அப்பா ஏற்றுக்கொள்ளாத பற்றி பிரச்சனை இல்லை, எங்க பாஸ்டர் ஏத்துக்காத பற்றி பிரச்சனை இல்லை. ஆனா ஏசப்பா அங்கீகரிச்சுட்டாருனா, ஏத்துக்கிட்டாருனா எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நாள் வரும். அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. இந்த கம்ஃபோர்ட் சர்ச் ஊழியத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே. இந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தை அங்கீகரிங்க ஆண்டவரே. என்ன நீங்க அங்கீகரிங்கப்பா, நீங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. எத்தனை இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டோம், எத்தனை இடத்துல வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டோம், எத்தனை பேர் எங்களை நிராகரிச்சாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா ஒரு நாள் இந்த உலகம் எங்களை அங்கீகரிக்கும். இந்த உலகம் எங்களை நிராகரிக்க முடியாது. சொல்லுங்க, என் மூத்த பையனை நீங்க அங்கீகரிங்கப்பா. எத்தனை இடத்துல எங்க பிள்ளை நிராகரிக்கப்படுறான், என் மகா எத்தனை இடத்துல நிராகரிக்கப்படுகிறான், என் கணவனார் எத்தனை இடத்துல நிராகரிக்கப்படுகிறான், என் மனைவியை எங்கெல்லாம் நிராகரிக்கிறாங்க. ஆனா இப்போ கையை உயர்த்தி ஜெபிக்கிறேன், என் பிள்ளைய நீங்க அங்கீகரிங்க. சத்தமா அவன் குண்டா இருக்கிறான் அப்படின்னு நிராகரிக்கிறாங்க, படிப்பில்லைன்னு நிராகரிக்கிறாங்கப்பா, வருமானம் இல்லைன்னு நிராகரிக்கிறாங்கப்பா, அழகு இல்லைன்னு நிராகரிக்கிறாங்கப்பா. ஆனா இன்றைக்கு இந்த 2ஆம் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே, இயேசுவே சத்தமா, இயேசுவே முழு பலத்தோடு, இயேசுவே எங்களை அங்கீகரிக்க வாரும். சத்தமா ஜெபிங்க. ஸ்தோத்திரம். அப்பா இல்லாத பிள்ளைன்னு அங்கீகரிக்கிறாங்களா? அம்மா இல்லாத பிள்ளைன்னு நிராகரிக்கிறாங்களா? அப்பா இல்லை என்று நிராகரிக்கிறாங்களா? பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார். உன் பிள்ளைக்கு பரம தகப்பன் இருக்கிறார். உன் பிள்ளைக்கு ஒரு தாய் இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு ஒரு நண்பன் உண்டு. ஸ்தோத்திரம். நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா உலகம் அங்கீகரிச்சிருப்பா. நீங்க அங்கீகரிச்சீங்கன்னா சொந்த அங்கீகரிக்கும் ஆண்டவரே, அங்கீகரிச்சிரும் ஆண்டவரே. ஏசேக்குல நிறைய பேர் அங்கீகரிக்கல, சித்தனாவில் நிறைய பேர் அங்கீகரிக்கல. ஆனா எங்களுக்குன்னு ஒரு ரகபோத்த கட்டளையிட்டு, எங்க பிள்ளைகளுக்குன்னு ஒரு ரகபோத்த கட்டளையிட்டு, நன்றி அப்பா, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீரில்லாமல் ஒன்றும் இல்லையே. ஓ என்னை தள்ளாமல் சத்தமா சொல்லுவோம், நீரில்லாமல் ஒன்றும் இல்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. ஓ ஹalleluya. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல தடைகள் ஒன்றா
மலைகள் பர்வதங்கள் சத்தமா சொல்லுங்க மெழுகு போல உருகும் தடைகளோ ஒன்றா என் மேலிருந்து திரும்ப திரும்ப மலைகள் பர்வதங்கள் சத்தமா எஸ் எல்லாரும் பாடி மெழுகு போல உருகும் தடைகளோ ஒன்றா என் மேலிருந்து மலைகள் மெழுகு போல உருகும் தடைகளோ ஒன்றா என் மேலிருந்து இப்ப கைகளை உயர்த்தி யெகோவா சேரும் என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா சபையோ என்னை ஆளுகை யெகோவா சேரும் என்னை மீண்டும் யெகோவா சபையோ என்னை ஆளுகை என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் ரெண்டு கைகளையும் மேல உயர்த்தி நீர் இல்லாமல் சேர்த்து கொண்டிரே சேர்த்து நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீர் கைகளை தட்டி கரங்களை தட்டி என்னை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர் நல்ல கரங்களை தட்டி என் அங்கீகாரத்திலே ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளை இடுகிறார் என்னை விருத்தி அடைய செய்கிறார் என்னை அங்கீகரிக்க போகிறார்கள் இந்த உலகம் என்னை அங்கீகரிக்க போகிறது என் சொந்தம் என்னை அங்கீகரிக்க போகிறது என் குடும்பம் என்னை அங்கீகரிக்க போகிறது நல்ல கரங்களை தட்டி ரோக்கவா ஷேகம் லோத்தவரவா லேக்கவர உங்க பிள்ளைய இந்த தேசம் அங்கீகரிக்க போகிறது உங்க மகனை சொந்தக்காரங்க அங்கீகரிக்க போறாங்க நல்ல கரங்களை தட்டி ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு அங்கீகாரம் Thank you Jesus Thank you Jesus Hallelujah கைகளை உயர்த்தி Hallelujah ஆமென் நம்மை அங்கீகரிக்க ஒருவர் உண்டு எல்லாரும் ரிஜெக்ட் பண்றத நினைச்சு நீங்க கவலையே படாதீங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த உலகம் உங்களை வெறுக்கும் ஆனா நான் உங்களை நேசிப்பேன் என் நிமித்தம் இந்த உலகம் உங்களை பகைத்தால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பலன் ஹalleluya இந்த உலகத்தினுடைய ஜனங்களாலே சில நேரத்திலே நிராகரிக்கப்படுகிறது நான் நம்புறேன் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களை அங்கீகரிச்சாருன்னா அவங்களா தன்னை போல தேடி உங்கள்கிட்ட வருவாங்க ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய 2வது நாள் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு நீ ஏன் மகனே கலங்குற நீ ஏன் மகளே கலங்குற நான் உன்னை அங்கீகரிப்பேன் உன் குடும்பத்துக்கு முன்னாடி அங்கீகரிப்பேன் ஆமென் ஹalleluya அதுக்காக தான் இந்த ஜெபத்துல கர்த்தர் கலந்து கொள்ள வச்சிருக்கிறாரு ஆண்டவர் நம்மளை அங்கீகரிக்கிறார்ன்றதுக்கு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா எங்கெங்கயோ இருந்த உங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஒண்ணு சேர்த்திருக்கிறார்ல அது கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறதுடைய அடையாளம் ஆமென் இன்னைக்கு சுலபமா தெரியும் இல்ல ஒரு நாள் மகிமையா இருக்கும் நம்பர் 1 முதலாவதாக உன்னுடைய அற்பமான துவக்கத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர் நம்பர் 2 இரண்டாவது உங்களுடைய சின்ன அங்கீகாரத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர் மூன்றாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி உங்களுக்காக முடிக்கிறேன் வாசிக்கலாம் வேதத்தை திறந்து 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம் ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் அது தாவீதின் நகரமாயிற்று கர்த்தருடைய பிள்ளைகளே சமயம் இல்லை நீங்க வீட்டுல போய் இதை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தாவீதுனுடைய முதல் ஜெயத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது
அப்படின்னா இந்த இடத்துல அவனோட போராடினவங்க யாருன்னு நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பலவீனமானவர்களோடு போராடி தேசத்துல மிச்சம் இருந்த முடியாத இன்னும் கை கால் போன பலவீனமானவர்களோட போராடி தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அப்படின்னா அவனுக்கு ஒன்று இருக்குது, அவனுடைய ஜெயத்தை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா ஒரு சின்ன ஜெயம் மற்றவங்களுடைய பார்வைக்கு, ஏப்பா முடியாதவனோட போய் போராடி மேற்கொண்டியா, பலவீனமானவரோட போய் மேற்கொண்டியா, யாரு தான் மேற்கொள்ள மாட்டாங்க, யாரு தான் அதை செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு கூட நம்ம சில இடங்களிலே ஜெயத்தை பார்க்கும்போது நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க, யாரு தான் அவ்வளவு சம்பாதிக்க மாட்டாங்க, நம்முடைய சம்பாத்தியம் இவ்வளோ அப்படின்னு சொன்னா அந்த சம்பாத்தியத்துக்கு நம்ம படாத பாடுபடுவோம். ஆனா மற்றவங்களுடைய பார்வைக்கு அது ரொம்ப துச்சமா தெரியும். ஐயோ இவ்வளவுதான் சம்பாதிக்கிறியா, ஐயோ இவ்வளவுதான் உன்னுடைய ஜெயமா அப்படின்னு நம்முடைய ஜெயத்தை குறைவாய் சொல்லுவார்கள். ஆனா அடுத்து நீங்க வாசிக்கும் போது நீங்க வந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமே. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனம். 25வது வசனம், கர்த்தர் தாவீதிற்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் 2வது ஜெயம் கேபா, 3வது ஜெயம் கேசேர். ஆமென் சொல்லுவோம். இந்த கேபா அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பெலிஸ்தியர் ஜெயித்த தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு இடம் தான் இந்த கேபா. இந்த கேபாவை வந்து அவ்வளோ சீக்கிரமாய் பிடிக்க முடியாது. அதை விட மிக முக்கியமான பட்டணம் எது அப்படின்னா இந்த கேசேர். இந்த கேசேர் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே ராட்சதர்கள், அங்க இருக்கிற எல்லாருமே பலசாலிகள். அப்போ முதல் அவனுடைய ஜெயம் எங்க? ஃபர்ஸ்ட் அவனுடைய ஜெயம் தாவீது ஒரு கோட்டையை பிடித்தான். அது பலவீனமானவர்களிடத்தில் ஜெயித்த ஜெயம். 2வது கேபாவை ஜெயித்தான். அது ஏற்கனவே பெலிஸ்தியர் பிடித்து வைக்கப்பட்டது. 3வது அவன் என்ன கேசேரை ஜெயித்தான். அது பலசாலிகள் குடியிருக்கிற பட்டணம். ஆமென். இந்த 2வது நாளுடைய முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறார், உங்களுடைய ஜெயத்தை நான் விருத்தி ஆக்குவேன். ஆமென். இந்த பிரயருக்கு பிற்பாடு சின்ன சின்ன இடத்திலெல்லாம் ஜெயத்தை பார்த்தவர்கள், சிம்பிளா ஜெயத்தை பார்த்தவர்கள், ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு பெரிய ஜெய சம்பத்தை நடத்த போகிறார். ஜெய கொடி ஏற்ற போகிறார். பெரிய பெரிய இடங்களிலே சவால் விட்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். ஆமென். உங்களை விட பலசாலிகளை ஜெயிக்க போகிறீர்கள். உங்களை விட அறிவுள்ளவர்களை ஜெயிக்க போகிறீர்கள். உங்களை விட பராக்கிரமசாலிகளை. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த 3வது காரியத்திற்காக ஜெபிங்க. எங்களுடைய அற்பமான ஜெயத்தை ஹalleluya விருத்தி ஆக்குகிற கர்த்தர், விருத்தி ஆக்குகிற கர்த்தர், உங்களுடைய சின்ன ஜெயத்திலிருந்து பெரிய ஜெயத்திற்கு கொண்டு போகிற கர்த்தர். எஸ், பிரேஸ், பிரேஸ். உங்களுடைய கண்கள் சின்ன ஜெயத்தை அல்ல, பெரிய ஜெயத்தை பார்க்கும். இதுவரையிலும் சின்ன சின்ன ஜெயத்தை பார்த்த நீங்கள் பெரிய ஜெயத்தை பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் பல இடங்களில் ஜெயிக்கிறவர்களாய் போய் நிற்பார்கள். பெரிய பெரிய நபர்களோடு ஜெயிப்பார்கள். தாளந்துள்ளவர்களோடு ஜெயிப்பார்கள். சொல்லுங்க ஆமென், ஆமென், ஆமென். அது அப்படியே நடக்கட்டும். உங்களோட சவால் விடுகிறவர்கள் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் கர்த்தர் வாக்குரைக்கிறார், வருகிற நாட்களிலே உங்கள் பிள்ளைகளை அந்த இடத்தில் நான் ஜெயிக்க பண்ணுவேன். தலை மேல கைய வச்சு ஏசப்பா, ஏசப்பா, எங்களுக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி சாதாரணமானவங்க எல்லாம் ஜெயித்ததை பார்த்து சோர்ந்து போய் இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கலாம். எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே, நான் மட்டும் தோத்து தோத்து போறானே. எல்லா பிள்ளைகளும் ஜெயிக்கிறாங்களே, என் பிள்ளை மட்டும் தோற்று 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 போறாங்களே. என்னைக்கு என் பிள்ளை ஜெயிப்பான்? என்னைக்கு என்னுடைய கணவனார் ஜெயிப்பாங்க? நான் என்னைக்கு ஜெயிப்பேன்? நான் என்னைக்கு வெற்றி அடைவேன்? ஒரு சின்ன சின்ன ஜெயத்தை மட்டும்தான் நான் பார்த்துருக்கிறேன் என் வாழ்க்கையில். பெரிய ஜெயம் எதுவுமே எனக்கு வரல.
ஆனா நான் நம்புறேன், தாவீதை கர்த்தர் கொண்டு போன டிராவல் எப்படி அப்படின்னு சொன்னா, சின்னதுல இருந்து அப்படியே ஜெயிக்க பண்ணி கேபா, அப்படியே கேசேர், நடக்கும். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். எஸ் எஸ் எஸ். உங்களை விட பலசாலிகளை கூட கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவான். ஏன்னா கர்த்தர் வாக்குரைத்தார் அல்லவா, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட. மறக்க மாட்டீங்கல்ல? இன்னைக்கு முழுக்க போய் ராத்திரி முழுக்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. 3 காரியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய அற்பமான ஆரம்பத்தில் ஒரு விருத்தியை கர்த்தர் கட்டளையிடுவார். நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுடைய சின்ன அங்கீகாரத்தை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். நம்பர் 3, மூன்றாவது உங்களுடைய சின்ன ஜெயத்தை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீங்களும் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகிறீர்கள். ஆமென், ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் என்னை நீதியின் கரத்தினால் நடத்த போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி ஜெபித்து முடித்து ஆமென், ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஹalleluya, ஹalleluya. பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிரே. கர்த்தரே என்பது எதற்குமே அஞ்சிரே. கைகளும் மேல தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், ஆயிரம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் ஓ மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். திக்கம சேவகா தோத்தவரலமா சம்தமோ அக்கினி அக்கினி அக்கினி. இப்போ விருத்தி அடைய பண்ணுகிற ஒரு அபிஷேகம், விருத்தி அடைய தாவீதின் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக தைலம் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல் ஒவ்வொருவர் மேல். கைகளை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. இயேசுவே இயேசுவே, எங்களை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர்
எங்களை விருத்தி அடைய பண்ணுகிற கர்த்தர். Thank you Jesus. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த இரண்டாவது நாள் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆன்லைன் மூலமாய் கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையிலே விழாதபடி அத்தனை வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் நிறைவேற்றுகிறதற்காய் அவர்களுடைய அற்பமான ஆரம்பத்திலே ஒரு விஸ்தாரத்தை, ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவீராக. அவருடைய அங்கீகாரத்திலே ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவீராக. அவருடைய ஜெயத்திலே ஒரு விசாலத்தை